ரன்வேயில் நடந்த விமான விபத்தை நினைவுகூரும் போது நாம் அனைவருக்கும் ஒரு ஐயம் எழலாம். ஏன் விமான பயணிகளுக்கு பாராசூட் வழங்கப்படலை அப்படிங்கிற ஒரு ஐயம் வரலாம். அந்த ஐயத்தை பற்றி இந்த வீடியோவை தெளிவாக காணலாமாங்க. இராணுவ விமானங்கள், போர் விமானங்கள் திடீரென்று விபத்தை சிக்கினால் அதில் இருப்பவர்கள் பாராசூட் மூலம் தரையிறங்கி விடுவதுண்டு. ஆனால் நூற்றுக்கணக்கோர் பயணிக்கும் விமானத்தில் ஏன் பயணிகளுக்கு பாராசூட் வழங்கப்படுவதில்லை என்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கும். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. வான்வெளி இருந்து பாராசூட் மூலம் அதிகபட்சமாக 10,000 அடி உயரத்தில் இருந்துதான் குதிக்க முடியும். ஒருவேளை 15,000 அடிக்கு மேல் இருந்து பாராசூட்டை குதிக்க வேண்டும் என்றால் ஆக்சிஜன் மாஸ்க் கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும். ஏனெனில் அந்த உயரத்தில் ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்கும். சீராக சுவாசிக்க ஆக்சிஜன் சிலிண்டருடன் கூடிய ஆக்சிஜன் மாஸ்க் அவசியமானது. ஆனால் விமானமோ சராசரியாக 35,000 அடி உயரத்தை பறந்து செல்லும். அத்துடன் மணிக்கு 530 முதல் 600 மைல்கள் வேகத்தை பயணிக்கும். அந்த வேகத்தில் விமானத்தின் கேபினை திறப்பது சாத்தியமற்றது. கீழே குதிப்பதும் சவாலானது. ஏனெனில் பாராசூட்டில் இருந்து குதிப்பவர்கள் பயணிக்கும் விமானம் 10,000 அடிக்குள் தான் பறக்கும். அதன் வாசலில் நிதானமாக நின்று பொறுமையாகத்தான் கீழே குதிப்பார்கள். ஆனால் பயணிகள் விமானம் செல்லும் வேகத்தை அப்படி நிதானமாக குதிக்க முடியாது. குதித்தாலும் நிலை தடுமாறி கீழே விழ நேரிடும். பெரும்பாலான விமான விபத்துக்கள் விமானம் புறப்படும் போதும் தரையிறங்கும் போதும் நிகழ்கின்றன. அந்த சமயத்தில் பயணிகள் பாதுகாப்பாக பாராசூட் மூலம் வெளியேற போதுமான உயரமோ நேரமோ இருக்காது. அதனால் பாராசூட் அவசியமில்லாத ஒன்றாக இருக்கிறது. அப்படியே பாராசூட்டிலிருந்து குதித்தால் என்ன நேரிடும் என்பதையும் இந்த வீடியோவில் காணலாம். அதையும் மீறி விமானத்தில் இருந்து பாராசூட் உதவியுடன் குதித்து விட்டீர்கள் என்றே வைத்துக்கொள்வோம். உயிருக்கு கடும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள நேரிடும். ஆக்சிஜன் பற்றாக்குறை 35,000 அடி உயரத்தில் காற்றின் அடர்த்தி மிகவும் குறைவாக இருக்கும். ஆக்சிஜன் பற்றாக்குறை நிலவும். சுவாசிக்க முடியாமல் சுயநினைவை இழக்க நேரிடும். ஏனெனில் ஆக்சிஜன் சிலிண்டர் உதவியுடன் தான் அங்கு சுவாசிக்க முடியும். அதிக குளிர் ஆக்சிஜன் சிலிண்டர் உதவியுடன் சுவாச பிரச்சனையை சமாளித்தபடியே குதித்தாலும் வான்வெளியில் அதிக குளிரை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உயரமான மலைப்பிரதேசங்களுக்கு சென்றால் எப்படி குளிர்ச்சியை உணர்கிறோமோ அதைவிட பல மடங்கு குளிர் வான் பரப்பில் நிலவும். அதாவது -65 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் உடல் எலும்புகளை உறைய வைக்கும் அளவுக்கு கடுமையான உறைபனியையும் குளிரையும் எதிர்கொள்ள நேரிடும். சுவாச பிரச்சனை, கடும் குளிர், இந்த இரண்டையும் எதிர்த்து உயிரை காப்பதற்கு கடுமையாக போராட வேண்டியிருக்கும். ஆனால் பாராசூட்டை குதிப்பவர்கள் குறைவான உயரத்தில் இருந்தே தரையிறங்குவதால் இத்தகைய பிரச்சனைகளை எதிர்கொள்வதில்லை. விமானத்தில் ஒரே நேரத்தில் பயணிகள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக பாராசூட் உதவியுடன் குதிப்பதும் சாத்தியமற்றது. உயிர் பயத்தில் அசாதாரண சூழலும் குழப்பமும் நிலவும். அவசர நிலையை விட அதிகமான காயங்களையும் இறப்புகளையும் ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.